துரோகி வேறையா. எவ்வளவு கொடிய விஷமுள்ள நாகமானாலும் வாசிப்பை கேட்டு மயங்கி உன் பின்னாடி வந்து பெட்டிக்குள்ள அடங்கிடுது. பாபோய், அவசரப்பட்டு பல்ல பிடிங்க போடாதீங்க. சாம கோபத்துல இருக்கு. 2 முட்டைய உடைச்சு வச்சுட்டு அப்புறம் பிடுங்க. ஓஹோ நானா, ஓ அப்பன ஆத்தாலும் செத்து போனதுக்கு அப்புறம் பச்சை குழந்தைய ஏன் தோல் மேல வளர்ந்து என்கிட்டே வித்தைகளை கத்துக்கிட்டு குருத்தொன்னு மரத்துக்கு புத்தி சொன்ன மாதிரி எனக்கே புத்தி சொல்றியா? ஈஸ்வரா, யோ ஈஸ்வரா, கும்பிடணுங்கய்யா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏனுங்கய்யா, இந்த எஸ்டேட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதுங்களா? நாங்களும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பாம்பை வச்சுக்கிட்டு வித்தை காட்டி பிழைக்கிறதுங்கய்யா? வீரையா, வருத்தப்படாத, உங்களுக்கு எல்லாம் நல்ல நேரம் வந்துருச்சு. அதாவது இந்த எஸ்டேட்டை வாங்கின ஓனர் வரப்போறாரு. வெறும் பாறையா இருக்கிற இந்த இடத்த டீ கூட் எஸ்டேட்டா மாத்த போறாரு. இன்னும் 2 நாள்ல வந்துடுறாரு. நல்ல செய்தி சொன்னீங்க சாமி. ஆமா ஈஸ்வரா, அதுக்குதான் இப்ப உங்களை எல்லாம் தேடி வந்தேன். அவர் வர்றதுக்குள்ள பங்களாவெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும். சொல்லுங்க. லாஸ்ட் மந்த் தர்மபுரியில ஒரு 1000 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன். உன் பேர்ல தான்ப்பா. ஓ ஐ see. ஆனா அதெல்லாம் ஒரே பாறையா இருக்கு. அது அப்படியே பச்சை பசேன்னு டீ கூட் எஸ்டேட்டா மாத்தணும். அந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பா. நான் எப்ப புறப்படணும்? இன்னைக்கே கூட புறப்படு. வெள்ளத்தோல் தம்பி, இவ்வளவு நேரம் ஆட்டத்தை பார்த்தது பத்தாது, பானத்தை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ண சீக்கிரம். வெல்கம் டு ராஜேஷ் எஸ்டேட் சார். தேங்க்யூ. நீங்க தான் மேனேஜர் ரகுராமா? எஸ் சார். என் பேரு கோவிந்தன் சார். டேய் கோவிந்தா, போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வா. நீங்க வாங்க சார், ப்ளீஸ் கம். வாங்க சார். இது ஆபீஸ் ரூம். ஓ ஐ see, very nice. மேல பெட்ரூம் இருக்கு சார். Good. சார், நைட் டின்னருக்கு தந்தூரி ஐட்டம் ஆர் சைனீஸ் டிஷ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிட்டுங்களா? No no Mr. Raghuram, I don't like such food. எனக்கு நல்ல தமிழ்நாட்டு சாப்பாடா ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் எஸ்டேட் டீடைல்ஸ்லாம் எடுத்துட்டு ரூம்க்கு வாங்க. ஓகே? ஓகே சார். பை தி வே, ஒவ்வொரு நாளும் சுப்ரபாதம் கேட்காம நான் எழுந்திருக்கிறதுல ஏற்பாடு பண்ணுங்க. ஆகட்டும் சார். நாகாத்தம்மா தாயி, உனக்கு தினமும் நாள் தவறாம நான் பூஜை செஞ்சுக்கிட்டு வரேன்.
என் பூஜையை ஏத்துக்கிட்டு நீ தேவி ரூபத்துல வரலனா கூட நாக ரூபத்திலேயாவது எனக்கு தரிசனம் தரக்கூடாதாமா? எஸ்மா, டீ. நீ பாம்பாட்டிகளோட பாம்பு டான்ஸ் ஆடின பொண்ணு தானே? ஆமா எஸ்மா. மேனேஜர் ஐயா எங்களை பத்தி சொல்லுங்களா? இந்த எஸ்டேட் பங்களா கட்டினப்பல இருந்து எங்க குடும்பத்துல எல்லாரும் இங்கதான் வேலை பாக்குறேன் எஸ்மா. அப்போ ரோட்ல எதுக்காக டான்ஸ் எல்லாம் ஆடுற? அது அது எங்க குடும்ப சூழ்நிலை அப்படி. இங்க வேலை இருக்கும்போது வேலை செய்வோம், வேலை இல்லாத சமயத்துல வித்த காட்ட போவோம். சாப்பாட்டுக்கு வேணும் இல்லைங்களா எஸ்மா? குட், வெரி குட். கஷ்டப்பட்டு ஏதோ வேலை பார்த்து வாழ்க்கை நடத்துறதுல தப்பே இல்ல. வைதவே, உன் பேரு? நாகம்மா எஸ்மா. நாகம்மா. உன் வீடு பக்கத்துல இருக்கா? இவ்வளவு சீக்கிரத்துல வேலைக்கு வந்துட்டு? இல்ல எஸ்மா, கொஞ்சம் தூரம் தான். ஆனா நான் எப்பவும் காலையில எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சிருவேன். முதல்ல நாகத்தம்மா தெய்வத்தோட கோயிலுக்கு போய் பூஜை செஞ்சுட்டு தான் எந்த வேலையும் செய்வேன். அந்த நாகதேவதை கோயில் கதையை பத்தி சொல்லணும்னா எவ்வளவோ இருக்கு. அவ்வளவு சக்தி வாய்ந்த கோயில். அந்த நாகதேவதையை பூஜை செஞ்சா என்ன வேண்டிட்டாலும் அது நமக்கு கிடைக்கும். எங்க நாகத்தம்மா தாய் மகத்துவம் அவ்வளவு சிறப்பானது எஸ்மா. ஓ, ஐ see. நான் கண்டிப்பா அந்த கோயிலை பார்க்கணுமே. எங்க நாகத்தம்மனை தரிசனம் பண்ணா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். எஸ்மா. நாகம்மா, என்ன இதெல்லாம்? என்ன எஸ்மா இப்படி கேக்குறீங்க? உங்க எஸ்டேட்டை நம்பி எத்தனையோ பேர் பழிச்சுக்கிட்டு வரோம். நாங்கெல்லாம் சௌக்கியமா இருக்கணும்னா நீங்க ரொம்ப காலத்துக்கு நல்லா இருக்கணும்ல. அதுக்காக நீங்க புதுசா செய்ய போற வியாபாரம் வசந்து வரணும், எசமானோட முயற்சிகள் ஒவ்வொன்றும் ஜெயமாகணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். ராஜேஷ் எழுந்துட்டாருங்க. என்ன ஏதாவது கேட்டாரா? நாகம்மா வந்தாச்சா? வந்ததுங்க. இப்ப எதுக்கு அழுது துவைக்கிற? எனக்கு இந்த மாதிரி ஒரு கார் இல்ல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சைட்டுக்கு போலாமா? போலாம் சார். அதோ தெரியுதே உயரமா ஒரு கல் தூண். அங்கிருந்து லெஃப்ட் சைடுல 1000 ஏக்கர் வரைக்கும் நம்ம எஸ்டேட். ஆனா அதுக்கு நடுவுல ஒரு சின்ன இடைஞ்சல் இருக்கு சார். இடைஞ்சலா? என்னது? நம்மோட 1000 ஏக்கர் லேண்டுக்கு மத்தியில
வேற ஒருத்தரோட 500 ஏக்கர் நிலம் இங்க இடைஞ்சலா இருக்கு சார். ரகுராம் சார், உங்க ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அந்த 500 ஏக்கர் லேண்ட் நம்ம எஸ்டேட்டை 2 துண்டாக்குது இல்லையா? ஆமா. அப்படின்னா நம்ம எஸ்டேட்டை டெவலப் பண்றதுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இல்ல தம்பி, அந்த எஸ்டேட் ஓனர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். சந்திரநாத்னு பெரிய பிசினஸ் மேக்னெட். then we'll do one thing. உடனே அந்த சந்திரநாத்தை சந்திக்க பாருங்க. அவங்களோட எஸ்டேட்டையும் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த விஷயத்தை பத்தி நானும் டாடி கிட்ட கன்சல்ட் பண்றேன். ரைட் சார், நல்ல விஷயங்களை உடனே செஞ்சிடணும். ரகுராம் சார், சார், நம்ம எஸ்டேட்டை க்ளீன் பண்றதுக்கு நிறைய ஆளுங்க வேண்டி இருக்குமே, அவ்வளவு பேர் கிடைப்பாங்களா? அந்த விஷயத்தை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். எவ்வளவு பேர் வேணாலும் கிடைப்பாங்க. சூப்பர்! இப்படி ஒரு ஷாட்டை வச்சா, அதையே இப்படி வச்சா, ஜிலேபி மாதிரி இப்படி வச்சா, போனா போதுன்னு கூட 2 வயலின போட்டு எதுக்கே சாவி? காக்கா வலிப்புல எனக்கு ஏதியா காக்கா வலிப்பு? பின்ன பிரமாதமா இப்படி ஒரு ஷாட்டை எடுக்கிறத அப்படியே கவுத்தி போட்டு எடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிச்சா விட நீ மாட்டேங்கிறீங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். இந்த சேர்ல உட்கார்றதுக்கு ஒரு தகுதி வேணும். இதோட அருமை தெரியுமா உனக்கு? என்னையா பெரிய சேரு, 4 கொடை கம்பியை வளைச்சு புதுசா ஒரு துணியில டைரக்டர் எழுதி தொங்க விட்டா டைரக்டர் சேர் ஆயிருமா? ஐயோ, இந்த மாதிரி சேர்ல என்ன மாதிரி பிறவி மேதைகள், கற்பனை, திறமை இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தவனா இதுல உட்கார்ந்து டைரக்டர் ஆக முடியும். அப்படியே கற்பனை குதிரையில போய்கிட்டு இருக்கும்போது பாதியில காலை வாரிட்டியே. சரி, போய் அந்த பொண்ணை கூட்டு வா. இதோ பார், நான் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், மரியாதையா பேசு. என்ன தப்பா சொல்லிட்டேன்? போய் ஹீரோயின் அம்மாவை கூட்டு வாயா. ஹீரோயின் அம்மாவா? ச்சே. அப்படியே அந்த பொண்ணை ஈர புடவையில வர வச்சு வித்தியாசம் இருக்கிறதுக்காக ரிவர்ஸ்ல நடக்க வச்சு எடாலும் வலிக்கு விழுந்தா இந்த இடத்துல இருந்து வலிக்கு விழுந்தவள் டைட்டில் ஸ்டார்ட் பண்றோம். சார், ஹீரோயின் அம்மா. என்ன அது? ஹீரோயினை கூட்டு வான்னா கிளவியை கூட்டு வந்திருக்க. நம்ம என்ன அவ்வையார் படமா எடுக்கிறோம்? நீங்க தானே ஹீரோயின் அம்மாவை கூட்டு வர சொன்னீங்க. ஃபீல்டுல இருக்கிற பொண்ணுங்களை நாம அம்மான்னு கூப்பிடுறதும் நம்மள அவங்க அண்ணன்னு கூப்பிடுறதும் இண்டஸ்ட்ரியுடைய வழக்கம். இது கூட தெரியாம நீ என்ன ப்ரொடக்ஷன் மேனேஜர்? ஹீரோவை எப்படியும் கூப்பிடலாம். ஆம்பளையா முக்கியம். போய் கூட்டு வாயா. வாமா வா. ஒவ்வொன்னா விளக்கி சொல்ல வேண்டியது. வச்சா சார், இங்க வாங்க. யா, அலைமோதும் அசிஸ்டன்ட் டைரக்டரே திரும்பி பார் பாப்பா. ஐயோ, சூப்பரா இருக்கியா? ஆஹா, 3 வயசுல பொண்ணு ட்ரெஸ்ஸோட கூட்டு வந்திருக்கேன். ஐயோ, எங்கேயா பிடிச்ச? இது குரூப் டான்ஸரா ஒரியா படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தது. ஆஹா. தமிழுக்கு வரியான குபீர்னு பாஞ்சிருச்சு. பாப்பா, இதுக்கு முன்னாடி நீ கேமராவை ஃபேஸ் பண்ணிருக்கியா? பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்க நின்னு இருக்கும் சார். அது இல்லம்மா, சினிமா கேமரா முன்னாடி நடிச்சிருக்கியா? என்ன படம்? கொச்சிக்கடியும் யானைக்காலும் மலச்சிக்கலும் மலவாழ பழமும் ஏடாகூடமான உறவும் எய்ட்ஸ் நோயும். ஆரம்பமே நறுமணமா இருக்கே. உனக்கு திருமணம் ஆயிருச்சா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆக்கலே சார். தேவையில்லை. மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் உன் கழுத்துல மஞ்ச கயிறு ஏறினா போதும். இந்த அச்சர பாக்க ஐயா கண்ணு மை நேம்.
டெஃபினட்டா உன்னை முன்னுக்கு கொண்டு வர்றான். அதோ பார், வானத்து வெண்ணிலா. ஹாய் யூனிட் பாய்ஸ், எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அதுக்குன்னே வருவீங்களே. நாம ரெண்டு பேரும் இணைஞ்சி வெண்ணிலவே அச்சரப்பாக்கம். வெண்ணிலவே டேய். இளையாத- சார் யோ அச்சர பாக்கம். சார் இதுக்கு நான் ராத்திரி உன்னை டிஸ்கஷனுக்கு வராதே என்ன? சார். நேத்து ராத்திரி ஏறினது இன்னும் இறங்கல. சார் டயலாக் கத்து கொடுத்துக்கிறேன் சார். சும்மாரியா? சரி, சேர போடு. நான் சொல்லல, எங்க டைரக்டர் எதுலயுமே வித்தியாசமா செய்வாருன்னு. நமஸ்காரம் பண்ணுங்க. இருடா, இருடா. யார் இந்த பாப்பா? நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஓ, அவருடைய ஒய்ஃபா? இப்ப நடிக்க விட்டாரா? அந்த பாப்பா 3 மாசத்துக்கு முன்னாடி இவரோட டோப்பாவோட ஓடிடுச்சு. இது அவர் கூட்டு வந்து அறிமுகப்படுத்தின புதுமுகம் ஒரியா ஓமனா. ஓ, ஏன் பாப்பா டயலாக் எல்லாம் ஒட்ட ஒட்ட மனப்பாடம் பண்ணிட்டியா? அதெல்லாம் போன வாரமே ஹிந்தில எழுதி வச்சு பாடம் பண்ணிருச்சு. வடக்கேந்து வந்த சரக்கா? Yeah. யோ அச்சா பாக்கம். இந்த படம் மட்டும் ஆணி அடிச்ச மாதிரி செங்குத்தா நின்னுடுச்சுன்னு வச்சுக்க. This is செங்குத்து. Yeah. பாப்பாவை அப்படியே அள்ளிட்டு போய் மும்பையில பரபரப்பை ஏற்படுத்திடுவேன். ஓகே சார், ஓகே. சரி சரி, நான் போய் ஆங்கில பிக்ஸ் பண்ணிட்டு வரேன். நீ பாப்பாவுக்கு டயலாக் சொல்லி கொடு. ஓகே சார். எந்த டவுட் இருந்தாலும் சார். ஒன்லி டயலாக், சார், சார். நோ ஆக்ஷன். சரி சார். டயலாக் இஸ் டைலாக். யார பத்தியும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன். அதனால நீ எந்த சரியா? போங்க சார். சார் ஒரு பேச்சுக்காக சொன்னேன் சார். சார் பத்மினி அம்மா யாரு? எம்என் ராஜம்மா யாரு? விஜயகுமாரி அம்மா யாரு? அட கண்ணம்மா தான் யாரு சார்? அவங்களாம் லேடிஸ் நினைக்கிறேன். அவங்க பேசுனதெல்லாம் தமிழ் கிடையாது சார். பாப்பா பேசுதே, தட் இஸ் த ஒரிஜினல் தமிழ். அப்படிங்கிற பின்னுது. பாப்பா சாம்பிளுக்கு 2 வார்த்தை பேசி காட்டு. ஸ்பீக். 10 வருஷம் முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துற சொல்லிச்சு. இப்ப வரைக்கும் குடும்பம் தான் நடக்குது. என் கனவும் கலந்து போச்சு, என் கருவும் கலந்து போச்சு. ஏயா இதுக்கு பேரு தமிழா? இது வாயில ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயி போச்சு. இந்த பாப்பாவை தூத்திக்கிட்டு மும்பையில முன்னேறலான்னு பார்த்தேன். சென்னையிலேயே வச்சு சாகடிக்கிறாரையா. எங்க அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்? சிக்கிக்குமேனு பயந்து சாப்பாட்டு வேன்லயே வீட்டுக்கு போயிட்டாரு சார். சாப்பாடோடய போயிட்டானா? Pack up, pack up. சார் ஷூட்டிங் இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பேக்கப் சொல்றீங்களே சார். ஏதாவது கனவு கண்டீங்களா சார்? ஆமாப்பா, தமிழ் சினிமா பத்தி ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. என்னது? நீ ஒண்ணு செய்றியா? நம்ம கதையில வர ஹீரோயினை ஊமையாக்கிட. எப்படி சார் முடியும்? கதைப்படி நம்ம ஹீரோயின் மைக்க பிடிச்சு பாடக்கூடிய பெரிய பாடகி, எப்படி ஊமையாக்க முடியும்? அதனால என்னையா, நடிக்கிறவங்கள சொந்த குரல்ல பாட போறாங்க? இல்ல. பி சுசீலாவோ ஜானகியோ சித்ராவோ தானே பாட போறாங்க. ஆமா, ஆனா லாஜிக் இடிக்குமே சார். உன்னை இடிச்ச சாங்ல என்னையா லாஜிக்? ஒரு கட்டு ஏற்காடுல எடுக்கிறாங்க, ஒரு கட்டு முட்டுக்காடுல எடுக்கிறாங்க, இன்னொன்னு அரவங்காட்டுல எடுக்கிறாங்க. ஒரே சாங்ல 9 ட்ரெஸ் மாத்துறாங்க. லாஜிக்க பத்தி மாத்திரம் நீ என்கிட்ட பேசாத, மறுபடியும் பேக்க சொல்லிடுவேன். வேணாம் சார். ஐயா டீ. நீ என்ற பேரு வீரையா. அவங்க உங்க எஸ்டேட்ல வேலை பாக்குறானுங்க. மேனேஜர் சொன்னாரு. வாங்க இஸ்மா. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை. நாகம்மா, என்ன திரும்ப வந்துட்ட? யார் இந்த பிள்ளையாண்டான்? நாங்க வேலை பாக்குற எஸ்டேட் ஓனரு. நமஸ்காரம் தம்பி. நமஸ்காரம். அம்மன் பேர்ல எத்தனை மந்திரங்கள் இருக்கோ அத்தனை மந்திரத்தையும் சொல்லி எங்க எசமானுக்காக ஒரு அர்ச்சனை பண்ணுங்க சாமி. ஆகட்டும்மா. தம்பி, இந்த நாகம்மா சின்ன பிள்ளையில இருந்தே இந்த கோயிலுக்கு நேரம் தவறாம வந்துட்டு இருப்பா, பூஜை செஞ்சுட்டு இருப்பா. மல்லிகைப்பூ மாதிரி மனசு. இந்த கோயிலுக்கு எப்ப வந்தாலும் தனக்காக வேண்டிக்கிறது இல்ல, தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டிக்குவா. இந்த பொண்ண மனைவியை அடைஞ்சு வாழ்க்கை கொடுக்கிறவன் யாரா இருந்தாலும் எத்தனையோ ஜென்மத்துக்கு புண்ணிய செஞ்சவனாத்தான் இருக்கணும். அந்த அளவுக்கு லட்சுமி கடாட்சம் நிறைஞ்ச பொண்ணு. சரி சரி போத நிறுத்துங்க குறுக்கலையா. எங்க எசமா புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறாரு, அது நல்லபடியா நடக்கணும். சீக்கிரம் பூஜை ஆரம்பிங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நாகம்மாய
உட்கார் நாகம்மா. வேண்டாம் ஏசமா, நான் நிக்கிறேன். உங்களை மாதிரி பெரியவங்க முன்னாடி உட்கார்ற அளவுக்கு எங்களுக்கு அருகதை இல்லைங்க. எதுக்கும் ஒரு எல்லையோட இருக்கணும் இல்லைங்களா? பெரியவங்களோ சின்னவங்களோ எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். வேறுபாடுங்கிறது கேவலம் நாமளே ஏற்படுத்திக்கிற ஒண்ணு. கடைசியில ஜெயிக்கிறது உண்மையிலேயே மனசுதான். என்ன மன்னிச்சிருங்க ஏசமா, உங்களுக்கு இவ்ளோ பெரிய மனசு இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அது சரி, கடவுள்கிட்ட நீ என்ன வேண்டிக்கிட்ட? நான் வேற என்ன வேண்டிக்க போறேன்? ரொம்ப காலத்துக்கு நீங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ.